தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நற்செய்தி பார்க்கும்பொழுது மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 14வது வாக்கியம், இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். உண்மையிலே இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை நாம் தெய்வாலயத்திற்கு கொண்டு வருவதில்லை, இயேசுவிடத்தில் கொண்டு வருவதில்லை, மறைக்கல்விக்கு முக்கியத்துவம் நாம் கொடுப்பதில்லை, குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலையிலும் சொல்வதற்கு அவர்கள் நாம் அழைப்பதில்லை. என்ன காரணங்கள்? அவருடைய போக்கிலே நாம் விட்டுவிடுகின்றோம். ஆனால் படிப்பு வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு படிப்புக்கு மட்டும் முக்கியம் கொடுக்கிறோம். 24 மணி நேரத்திலும் 18 மணி நேரம் 20 மணி நேரம் படிப்புக்கு முக்கியம் கொடுக்கிறோம். நீங்கள் தானோ அங்கு இறைவனுக்கு பிள்ளைகளுக்கு 1 மணி நேரம் போலும் மறைக்கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு நாம் முயற்சி எடுப்பதில்லை. ஆலயத்தில் திருப்பலி முடித்த உடனே பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போகிறோம். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு பங்கில் ஒரு 300 குடும்பமோ 400 குடும்பமோ இருக்கிறது என்றால் குறைந்தது ஒரு 400 குடும்பம் இருக்கிற பங்கில் குறைந்தது பாதி பேராவது பிள்ளைகள் இருப்பார்கள். 1லிருந்து 10 வரைக்கும் 12 வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கண்டிப்பாக இருப்பார்கள். கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 150 200 பேராக இருப்பார்கள். ஆனால் மறைக்கல்வி பார்க்கிற சமயத்தில் அங்கு பங்கெடுப்பது ஒரு 30 பேர் 40 பேர் தான் இருக்கிறார்கள். மற்றவர்கள் யாரும் அங்கு வருவதில்லை. பெற்றோர்கள் அது உணர்வதும் இல்லை. இதை என் பிள்ளைகளுக்கு விசுவாச கல்வி மிக முக்கியமானது என்பதை அவர் உணராமல் இந்த உலக கல்வி மட்டும் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை எழுத காரணத்தினால் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் தெரியாமல் போய்விடுகிறார்கள். இயேசு வார்த்தை, பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள். அப்ப அவர்களுக்கு விசுவாசம் என்றால் என்ன, தெய்வம் என்றால் என்னவென்று கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், அதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும். அருட்சாதன வாழ்க்கை அவர் வாழ்க்கை தீர வேண்டும். அருட்சாதனை வாழ்க்கை விட்டு பிள்ளைகள் போய்விடுகிறார்கள். பாவ சங்கீதம் செய்வதில்லை, குடும்பத்தில் சொல்லிக் கொடுப்பதில்லை, பாவ சங்கீதம் செய்வதில்லை, திருப்பலிக்கும் வருவதில்லை, ஜபமும் தெரிவதில்லை. அப்படி இருக்கின்ற சமயத்தில் அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள், உலகத்தில் பெரிய நபராக இருக்கிறார்கள். ஆனால் விசுவாச வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறார்கள். ஒரு தோல்வி சந்தித்த உடனே தற்கொலைக்கு போய்விடுகிறார்கள். ஒரு தோல்வி சந்தித்த உடனே மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுகிறார்கள். வாழ்க்கையில் சின்ன ஒரு பிரச்சனையோ ஒரு ஏமாற்றம் கிடைத்த உடனே இனி வாழ நான் தகுதியற்ற நிலையில் நான் போய்விடுகிறேன் என்று சொல்லி போய்விடுகிறார்கள். அல்லது பழி வாங்குகிறார்கள், அல்லது கோப உணர்வோடு இருக்கிறார்கள். பக்குவத்தோடு செயல்பட வேண்டும். இந்த தோல்வியுடைய அர்த்தம் என்பது என்னென்னு புரிந்து கொள்ளாமல் அவர்கள் போகிறார்கள். என்ன காரணங்கள்? விசுவாச வாழ்க்கை இல்லை. உண்மையிலே விசுவாச வாழ்க்கை இருக்கிற சமயத்தில் தெய்வம் நம்மளை வழிநடத்துகின்றார். என்ன செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும் வழிநடத்துகிறார். ஓரோ தோல்விகளும் வெற்றியின் படிகளாக அதை மாற்றி தருகிறார் என்று உணர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மனித நேயத்தோடும் மனித மாண்போடும் அங்கு வாழ முடியும். பிள்ளைகளை மறைக்கல்வி அனுப்போம், அருட்சாதனத்தை கற்றுக் கொடுப்போம், அருட்சாதனத்தின் முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாகிய தெய்வமே, இந்த காலகட்டத்தில் உள்ள பிள்ளைகளும் பாடத்தில் விசேஷமாக ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களுடைய மனநிலையையும் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய மனநிலையும் கரங்களால் விட்டு தருகின்றோம். அந்த பெற்றோர்கள் அருட்சாதன வாழ்க்கையுடைய முக்கியத்தை உணர்ந்து கொண்டு பிள்ளைகளை தெய்வ சந்தையில் கொண்டு வருவதற்கான கிருபையையும் வாய்ப்பும் உருவாக்கி கொடுத்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.